ஹாய் கைஸ், வெல்கம் டு நரேட்டர் தமிழ். இன்னைக்கு நாம ஷேடோ அண்ட் போன் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் 2 எபிசோட் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் அடுத்து சொல்ல போறது புரியும். ஓப்பன் பண்ண ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு அழகான மானை காமிக்கிறாங்க. இதோட பேர் ஸ்டாக். இதோட வித்தியாசமான கொம்போட இந்த ஸ்டாகை காமிக்கும் போது உடனே அலினா தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. அலினாவோட கனவுல வந்த ஸ்டாகை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அலினா எழுந்ததா அவ மாலுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி அலினாவோட வாய்ஸ் ஓவர்ல காமிக்கிறாங்க. நான் லிட்டில் பேலஸ்ல சேஃபா இருக்கேன், நீ என்னை பத்தி கவலைப்படாத, இங்க எனக்கு பிரைவேட்டா ரூம்லாம் கூட இருக்கு அப்படின்னு நமக்கு வாய்ஸ் ஓவர்ல சொல்றா அலினா. அப்படியே சைட்ல ஏதாவது அவளோட சக்தியை யூஸ் பண்ண முடியுதான்னு கையால் அசைச்சு ட்ரை பண்றா. ஒன்றும் வெளிப்படலை. அப்போ அலினாவோட ரூமுக்கு சிலர் வர்றாங்க. இவ பேர் ஜெனியா. இவ கூடவே இவளோட ஹெல்ப்பர்ஸும் வந்திருக்காங்க. ஜெனியா அலினாவை பார்த்ததும் நீ இது வரைக்கும் குளிச்சிருக்கியான்னு கேட்குறா. ஆமா, அவன் மூஞ்சிக்கு என்னாச்சு, நான் எதிர்பார்த்ததை விட வேலை அதிகம் தான் போலன்னு சொல்றா. உடனே ஜெனியா கூட வந்த ஹெல்ப்பர்ஸ் அலினாவை கூட்டிட்டு போய் ஒரு பாத் டப்ல குளிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த குளிக்க வைக்கிற பொண்ணுங்க ஓல்டு ரவுக்கன் மொழியில் இவன் என்ன குதிரை மாதிரி வாட அடிக்கிறா அப்படின்னு சொன்னது இன்னொரு பொண்ணு குதிரையாவது எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நக்கலா சொல்லி சிரிக்கிறாங்க. அலினாவுக்கு ஓல்டு ரவுக்கன் மொழி தெரியும். அவ்வளோ உடனே ஆமா, எம்மள குதிரை வாடை தான் அடிக்குது, என்னை 2 தடவை கொண்டு இருப்பாங்க, அவ்வளோ மோசமான கண்டிஷன்ல இருந்துட்டு வந்திருக்கேன், என்னை குளிப்பாட்டிக்கு எனக்கு தெரியும், அப்புறம் எனக்கு ஓல்டு ராவுக்கன் மொழியும் தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றா. அப்போ ஜெனியா இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை கிங் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தணும், அதனால ஜெனரல் கிரிகன் உன்னை நல்லா தயார் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் உடனே அலினா நான் கிங்கை மீட் பண்ணணுமா, ஆமா 1 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு ஜெனியா சொன்னதும் அலினாவுக்கு வெல்வெட் ட்ரெஸ் மாட்டுறாங்க. அப்போ இன்னொரு ஹெல்ப்பர் பொண்ணு வந்து நான் அவள் கண்ணை மாத்துறேன், அவள் ஷூ நாட்டை சேர்ந்தவ மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னதும் அலினா ஷாக் ஆகுறா. உடனே ஜெனியா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிடுறா. அலினாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அப்போ ஜெனியா இவங்கெல்லாம் என்கிட்ட வேலை பார்க்குறவங்கல்ல, குயின் எப்போ என்னை வேவ் பார்க்க தான் இவங்கெல்லாம் அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஜெனியா பேசிக்கிட்டே ஒரு பாக்ஸில் இருந்து எதையை எடுத்ததோ அலினா என் கண்ணை மாற்றிடாதீங்கன்னு சொல்கிறா. நீ ஷூ நாட்டை சேர்ந்தவளோ இல்லை ராவ்கா நாட்டை சேர்ந்தவளோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை அழகாக மாற்ற மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அலினா ஃபேஸில் கையை வச்சு அந்த காயத்தை எல்லாத்தையும் சரி செய்கிறா ஜெனியா. அலினா உடனே நீங்கள் ஹீலரானு கேட்குறா. இல்லை நான் டெய்லர், என்னால் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணவும் மாடிஃபை பண்ணவும் முடியும்னு சொல்கிறா. பேசிக்கிட்டே அலினா உடம்புல இருக்க காயங்களை ஜெனியா சரி செஞ்சதும் நான் இதுவரை ஒரு டெய்லரை பார்த்ததே இல்லைன்னு அலினா சொல்கிறா. நான் ஒன்றை போல தான் ரேர் பீஸ், குயினுக்கு மேக்கப் பண்ண கூடவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலினா கையில் ஜெனரல் கிரிகன் டெஸ்ட் பண்ண ஒரு ஸ்க்ராட்ச் போட்டார்ல அதையும் சரி செய்கிறா. அப்போ உள்ளங்கையில் இருக்க தழுமையும் ஜெனியா சரி செய்ய போக இல்லை இது வேணாம், இது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்கிறா. பர்றா சென்டிமெண்ட்டா, சரிவா உட்காரு அப்படின்னு அலினாவோட தலைமுடியில் கை வச்சதும் ஹேர் அப்படியே அழகாகிறது. பலியாலாம் இருக்கியம்மா, இதுக்கு தான் உன்னை குயின் கூடவே வச்சுருக்காங்க போல. அப்போ அலினாவும் நீங்கள் எப்போ கிரீஷா ஆனீங்கன்னு கேட்குறா. நான் 11 வயசு இருக்கும்போது எனக்கு டெஸ்ட் பண்ணாங்க, அப்போ தான் என்ன ஜெனரல் கிரிகன் குயினுக்கு கிஃப்ட் பண்ணார், ஆனால் எனக்கு 3 வயசு இருக்கும்போதே தெரியும் அப்படின்னு ஜெனியா சொன்னதும் அலினா ஷாக் ஆகுறா. 3 வயசா, என்னால் எப்படி கிங் முன்னாடி போக முடியும், நான் கிரீஷா ஆகியே 1 நாள் தான் ஆகுது அப்படின்னு அலினா சொன்னதும் உனக்கு நீ கிரீஷான்னு வேணா 1 நாள் முன்னாடி தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீ பிறந்ததுலேருந்தே கிரீஷாவாக தான் இருப்ப அப்படின்னு ஜெனியா சொல்கிறா. கட் பண்ண வெஸ்டாவுக்கெல்லாம் காசு அந்த டீமை தான் காமிக்கிறாங்க. அப்போ காசு அந்த கண்டக்டர் கிட்ட நான் உன்னை அந்த ஃபோல்டை கிராஸ் பண்ண மட்டும் ஹையர் பண்ணலை, ஒரு கிரீஷாவை லிட்டில் பேலஸ்லேருந்து ஸ்மகிள் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அப்போ இனேஜ் சன் சமனர்னு சொன்னதும் காசு கண்ணை காட்டுறான் வாயை முடுங்கிற மாதிரி. உடனே இனேஜ் இவனை மாதிரி ஃப்ராடெல்லாம் அந்த மாதிரி செக்யூரிட்டி பிளேஸில் ராவ்கால உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்கிறா. காசும் கண்டக்டர் கிட்ட நீ ஏதோ கான்டாக்ட் இருக்கு உள்ளே கூட்டிகிட்டு போக ஹார்ட் ரெண்டர் இருக்காங்கன்னு சொன்னியே அப்படின்னு கேட்டதும் ஆமாம் நீனா, அவள் அங்கே தான் வளர்ந்தா, எல்லா கிரீஷாவும் அங்கே தான் வளருவாங்க, அவள் எப்படி நம்பலாமான்னு காசு கேட்குறான். கண்டக்டரும் அவளை கண்டிப்பாக நம்பலாம்னு சொல்கிறான். கட் பண்ணால் நீனாவை தான் காமிக்கிறாங்க. கண்டக்டர் சொன்ன மாதிரி நீனா ஒரு ஹார்ட் ரெண்டர், அவள் தங்கியிருக்க இடத்துல ரிசப்ஷனில் இருக்கிறவன் நீ திரும்பவும் பேமெண்ட் கொடுக்க லேட் பண்ணுற, இது சரி வராது, இப்போவே செட்டில் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு ஹார்ஷாக பேசுகிறான். நீனா சிரிச்சுட்டே அவள் 2 கையிலையும் ஒன்று சேர்த்து அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணுறா. அவ்வளோ நேரம் அப்படி பேசினவன் நேராக ஆப்போசிட்டாக மாதிரி தன்மையாக பேசுகிறான். நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் கண்டக்டர்னு ஒருத்தவன் என்னை பார்க்க வருவான், அவனுக்கு யாரோமா காட்டி விடுன்னு நீனா சொல்கிறா. நீனா அவர் ரூம் போனதும் சில பேர் வர்றாங்க, ஃபியர்டா நாட்டை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபியர்டா நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கிரீஷாவை பிடிக்காது, கொண்டு வருவாங்கன்னு. இந்த ஃபியர்டா நாட்டை சேர்ந்தவங்க வந்ததுமே நீனா புரிஞ்சுக்கிறா. உடனே 2 கைகளையும் ஒன்று சேர்த்து வந்திருக்க எல்லாரோட ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நகர விடாமல் பண்ணுறா. அப்போ விண்டோ வழியாக ஒரு வெப்பன் நீனாவோட ஒரு கையை மட்டும் அவளோட உடம்பை சுற்றி நகர முடியாத மாதிரி பண்ணுது. 2 கையும் ஒன்று சேர்த்து வச்சாதானே அவளால் சக்தி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ கண்ட்ரோல் பண்ணவங்களாம் நார்மலாகி நீனாவை பிடிக்க வராங்க. ஆனால் இப்போ கூட நீனா விடாமல் சண்டை போடுறா, அவங்கள அடிக்கிறா. ஆனால் அவங்க 3 பேர் சேர்ந்து அடித்ததும் அவளால் ஒன்றும் பண்ண முடியல. நீனாவை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க ஃபியர்டா நாட்டை சேர்ந்தவங்க. நீனாவோட ரூமுக்கு காசு அண்ட் டீம் கண்டக்டரோட வந்திருக்காங்க. அந்த ரூம் இருக்க கண்டிஷன்லேயே அங்கே இருக்கிற தடயங்கள் மூலமாகவும் ட்ருஸ்கலாஸ்னு சொல்லப்படுற கிரீஷா டஸ் தான் நீனாவை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவனை கேட்டால் இந்நேரம் அவங்க ஃபியர்டா நாட்டுக்கு போகிறதுக்கு கப்பல்லையே ஏறி இருப்பாங்கன்னு சொல்கிறான். அந்த கண்டக்டரும் நம்ம லிட்டில் பேலஸ்குள்ளே போகிறதுக்குன்னு இருந்த ஒரு வழியும் இப்போ இல்லை, இந்த பிளானை கைவிட்டுடலாம்னு காசு கிட்ட சொல்கிறான். கடுப்பான காசு 1 மில்லியன்னா எனக்கு என்னன்னு தெரியும், இன்னும் உனக்கு 1 மில்லியன்னா என்ன, அவ்வளோ ஃப்ரீடம்னு சொல்கிறான். ஜெஸ்பரை கேட்டால் எனக்கு அது ஃபன்னுன்னு சொல்கிறான். உடனே கண்டக்டரும் எனக்கு அது ரிட்டையர்மெண்ட், நான் வீட்டிலே உட்காந்துருவேன்னு சொல்கிறான். காசும் ஆமாம், ஸோ நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், நீ ஃபோல்டை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, மீதியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு
பண்ண சொல்கிறான். அந்த கண்டக்டரும் சரி ஓகே, எனக்கு அந்த ஃபோல்டை கிராஸ் பண்ண 20 பவுண்ட்ஸ் அலபாஸ்டர் கோல், எ பெக் ஆஃப் மேஜிடல் அண்ட் ஜுட்டா, அப்புறம் ஒரு ஆடு, இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறான். சரி நம்ம நடுராத்திரியில் சந்திக்கலாம், யார் யார் என்னென்ன கொண்டு வர போகிறீங்கன்னு கண்டக்டர் கேட்டதும் காசு இன்னச்சுக்கிட்ட அந்த ஜுட்டாவை எடுத்துகிட்டு வா, நான் கோட்டை அதாவது ஆட்டை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெஸ்பர் கிட்ட வெறும் கோலை மட்டும் வாங்கிட்டு வா, தேவையில்லாத எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறான் பணம் கொடுத்து. கட் பண்ணதுமே ஜெஸ்பர் அலபாஸ்டர் கோல் தான் வாங்க போகிறான். போகிற வழியில் கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெஸ்பரும் வேலையை பார்ப்போம்னு தான் கிராஸ் பண்ணுறான். ஆனால் பழக்கப்பட்ட கை விடுமா, உள்ளே இறங்கிடுறான் சூதாட. காசு தலைப்படம் அடிச்சுக்கிட்டான், கோலை மட்டும் கொண்டு வாடா, தேவையில்லாத பண்ணாதுன்னு. இப்போ அந்த பணத்தையே கேம்பிளிங்கில் போடுறான். இந்த அடிக்ஷன்லாம் இப்படி தான், எது தேவையோ அதை செய்ய விடாமல் பண்ணும். கட் பண்ணால் லிட்டில் பிளஸில் ஜெனியா அலினாவை கூட்டிகிட்டு கிங்கை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அலினா முகத்தை மூடி வச்சிருக்காங்க. கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஜெனியா சொல்கிறா. அலினாவுக்கு அவள் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. உடனே ஜெனியா இது ஃபர்ஸ்ட் ஆர்மியோட ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறா. அப்போ எனக்கு எப்போ கிரீஷா ட்ரெஸ் கொடுப்பீங்கன்னு அலினா கேட்டதும் கிங்கும் பவர் அப்ரூவல் பண்ணணும்னு ஜெனியா சொல்கிறா. அதுக்கப்புறம் ஜென்ரல் கிரிகன் அலினாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கிராண்ட் பேலஸ்னு ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. இங்கே தான் கிங் இருப்பார் போல். ஜென்ரல் கிரிகனும் அலினாவை பேசிட்டு கிங்கை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்போ கிரிகனும் நீ தயாராகணும்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அலினா சொல்கிறா. நான் சொல்கிறத மட்டும் செய், அது போதும், நீ கன்ஃபியூஸ் ஆகாத. நம்ம கிங்கை மீட் பண்ணி அவர் அப்ரூவல் வாங்கிட்டா அடுத்து உன்னை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு கிரிகன் சொல்கிறாரு. நீங்கள் தானே செகண்ட் ஆர்மியை ரூல் பண்ணுறவர், அப்புறம் ஏன் கிங்கோட அப்ரூவல் அப்படின்னு அலினா கேட்டதும் நான் வேணா செகண்ட் ஆர்மியை லீட் பண்ணலாம், ஆனால் ராஜா எப்போவும் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அலினாவை கிங்கை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அரங்கத்தில் கிங் அண்ட் குயின் அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலினாவும் கிங் முன்னாடி வந்ததும் அவள் முகத்தை மறைச்சிருந்ததை எடுக்கிறா. அலினா பதட்டமாக தான் இருக்கா. அவளை பற்றி விசாரிக்கிறாங்க. உடனே ஜென்ரல் கிரிகன் இவ பேர் அலினா, இவ ஒரு சன் சம்மனர், ஃபியூச்சரையே மாற்ற போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சக்தியை யூஸ் பண்ணி அந்த அரங்கத்தையே இருட்டாக்குறாரு. அலினா கிட்ட வந்து சக்தியை வெளிப்படுத்த சொல்றாரு. அவ திருன்னு முழிக்கிறா. உடனே கிரிகனும் அலினா கையை பிடிக்கிறாரு. அவ உடம்புல இருந்து வெளிப்படுற சூரியனோட வெளிச்சம் அங்க இருக்கிற அவங்க கண்ணை எல்லாம் கூச வைக்குது. கிங்கே மிரண்டு போய் கை தட்ட ஸ்டார்ட் பண்றாரு. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே கைகளை தட்டுறாங்க. கிங்கும் ஜெனரல் கிரிகன் கிட்ட அந்த ஃபோல்டர் அழிக்க அவளுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு கேட்குறாரு. ஃபோல்டர் அழிக்கிறது ஈஸி இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவளால் தனியாக செய்ய முடியாது, என் கூட அவள் ட்ரெயின் ஆகணும், எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படின்னு கிரிகன் சொன்னதும் சரி சீக்கிரம் செய்யுங்க. வெஸ்டாவுக்கா தனி நாடா பிரிய பார்க்குறாங்க. நம்ம இந்த ஃபோல்டர் அழிச்சு நம்ம சலைச்சவங்களன்னு காட்டணும் அப்படின்னு கிங் சொல்கிறாரு. ஜெனரல் கிரிகனும் அப்படியே ஆகட்டும்னு தலைவனிக்கிட்டு அலினா கிட்ட பரவாயில்ல நீ நல்லாவே பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவளும் பார்க்குறா. ஜெனரல் கிரிகன் அங்கேருந்து போனதும் அலினாவை அங்கே இருக்கிற கிரீஷா சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. அப்போ அந்த ஜோயா எல்லாரும் கேட்குற மாதிரி நல்ல விதமாக பேசிட்டு அலினா காது கிட்ட வந்து கேவலமாக பேசிட்டு போகிறா. அவளுக்கு அலினாவை பிடிக்கல. ஜெனியாவை அலினாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. கட் பண்ணால் வெஸ்டாவுக்கால காசு கையில் ஆட்டோட போயிட்டு இருக்கான். போகிற வழியில் வெஸ்டாவுக்கோட ஜெனரல் ஸ்லேட்டன் மேடை மேலே ஏறி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் நமக்கு தனி நாடு வேணும், இனி அந்த ஈஸ்டாவுக்காக்கு ஃபோல்டை கிராஸ் பண்ணி போய் நம்ம உயிரிழக்க முடியாது, நம்மள அந்த சன்சம்னாரை நம்ப சொல்கிறாங்க, நம்ம என்ன முட்டாளா, நமக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு புரட்சிகரமாக பேசிட்டு கீழே இறங்கி போகிறாரு. காசு அதை பார்க்குறான். அப்போ அந்த கண்டக்டர் ஜெனரல் ஸ்லேட்டன் கூட ரகசியமாக பேசிக்கிட்டே டென்ட்டுக்குள்ளே போகிறான். காசும் கண்டக்டர் ஏதோ ப்ளே பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறான். காசு அங்கேருந்து போகும்போது ஒரு இடத்துல ஃபோல்டை கிராஸ் பண்ணி இறந்தவங்க நேம்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஆளுங்க இறந்துருப்பாங்க போல். அந்த நேம்ஸை இனேஜ் பார்த்துட்டு இருக்கா. அப்போ காசு வந்தது இனேஜ் அவள் பேரண்ட்ஸ் நேம் இருக்கான்னு பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கிறான். உன் பேரண்ட்ஸ் சூழி நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ஃபோல்டை கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க, சுற்றி தான் போவாங்க, கவலைப்படாதுன்னு சொல்கிறான். கட் பண்ணால் ஒரு கப்பல் கடலில் போயிட்டு இருக்கு. ஃபியாடா நாட்டை சேர்ந்த ட்ருஸ்கலாஸ் நீனாவை கடத்திட்டு போனாங்கல்ல, அவளை கப்பலில் கீழே கொண்டு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நிறைய கிரீஷாஸ் இருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த ட்ருஸ்கலாஸ்க்கு இன்னொரு பேர் கிரீஷா ஹண்டர்ஸ்னு. எஸ், இவங்க எல்லாரையும் வேட்டையாட தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீனாவை சங்கிலியில் கட்டுறான்ல இவன் பேர் மத்தியாஸ். எங்களை எங்கே ஃபியாடா நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா சாகடிக்க அப்படின்னு நீனா கேட்குறா. அப்போ அந்த மத்தியாஸ் கிட்ட இருக்க ஒரு ரோப் மாதிரி வெப்பனை பார்க்குறா. இவ்வளோ சக்தியை யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ரோப் இவ கையை உடம்போடு சுத்துச்சுல்ல, அதே ரோப் தான். உடனே நீனா கடுப்பாகி நீங்களாம் மனுஷங்களாடா, ஒரு பொண்ணு 5 பேர் அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அந்த மத்தியாசம் நீ பொண்ணே இல்லை, நீ ஒரு கிரீஷா, இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசுகிற வெள்ளம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பக்கம் காசும் என்னச்சு கண்டக்டர் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஜெஸ்பர் பையில இன்னும் ஆளக்கானா. அப்போ ஒரு அறிவிப்பு பலகையில் கன்னி வெடிகள் இருக்குன்னு போட்டிருக்கு. அதை கண்டுக்காம கண்டக்டர் முன்னாடி நடந்து போகிறான். காசும் என்னச்சு நின்று என்ன இதுன்னு கேட்டதும் நான் தான் யாரும் வரக்கூடாதுன்னு சும்மா இப்படி வச்சேன்னு கண்டக்டர் சொல்கிறான். இவங்களும் கொஞ்சம் முன்னாடி போனதும் ஒரு ட்ராக் அந்த ஃபோல்டுக்குள்ளே போகுது. அந்த கண்டக்டரும் இருங்க வரன்னு சொல்லிட்டு ஃபோல்டுக்குள்ளே போகிறான். நைட் டைமில் அந்த ஃபோல்டு பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்குது. உள்ளே போன கண்டக்டர் அந்த ட்ராக் வழியாக ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்றத்தை வெளியே கொண்டு வரான். அந்த ஜுட்டாவும் ஆடும் வந்துருச்சு. கோலை எடுத்துகிட்டு வர போன ஜெஸ்பர் எங்கன்னு யோசிக்கும் போதே நில்லுங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு ஜெஸ்பர் கத்திக்கிட்டே ஓடி வர்றான். அவன் பின்னாடியே நிறைய பேர் ஷூட் பண்ணிட்டே துரத்திட்டு வர்றாங்க. கண்டக்டரும் அந்த வண்டி யார் கண்ணையும் பற்றக்கூடாதுன்னு வெளிச்சத்தை அணைக்கிறான். ஜெஸ்பரும் உசுர கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்து வண்டியில் ஏறிடுறான். கண்டக்டர் 20 பவுண்ட்ஸ் கோலை கேட்டதும் ஜெஸ்பர் அது வந்து அப்படின்னு இருக்கிறான். உடனே காசு எனக்கு தெரியும் நீ கேம்லிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். ஆமாம், நான் எல்லா பணத்தையும் இழந்துட்டேன், ஆனால் அதுக்கு பதில் அலபாஸ்டர் கோலை திருடுனேன் அப்படின்னு ஜெஸ்பர் சொல்கிறான். அதுக்கு தான் இவனை துரத்திட்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியை நகர்த்திட்டு போகிறதுக்கு எரிபொருளே அந்த கோல் தான். சரி அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணி திருடவாது செஞ்சானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கண்டக்டர் இதில் 16 பவுண்ட்ஸ் தான் அலபாஸ்டர் கோல் இருக்குன்னு சொல்கிறான். அட அரகோர ஜெஸ்பரு. உடனே காசு 16 பவுண்ட்ஸ் கோலை வச்சு அந்த ஃபோல்டை கிராஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறான். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை அப்படின்னு கண்டக்டர் சொன்னதும் வெளியே கன் ஷூட்டிங் சவுண்டு கேட்குது. வெளியே ஜெஸ்பரை துரத்திட்டு வந்தவங்க அந்த
கன்னிவெடிகள் இருக்குங்கிற அறிவிப்பு பலகைக்கிட்டே நின்னுட்டாங்க. இங்க உள்ள அப்படி இப்படின்னு எல்லாரும் அசைஞ்சதும் கண்டக்டர் எல்லாரும் இருக்கிற இடத்த விட்டு அசையாதீங்கன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேலைகளை பார்க்கும்போது வெளியே வெடிக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா துரத்திட்டு வந்தவங்க கன்னி வெடியில காலை வச்சு காலி ஆயிட்டாங்க. உடனே காசு கன்னி வெடி இல்லைன்னு சொன்ன அப்படின்னு கேட்கறான். அந்த கண்டக்டரும் கேஷுவலா சும்மா சொன்னு சொல்றான். காசும் இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணுங்கிற மாதிரி பார்க்கறான். கட் பண்ண லிட்டில் பேலஸில் அலினாவை ட்ரைனிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க ட்ரெயினரும் இதுக்கு முன்னாடி உனக்கு சண்டை போட்டு பழக்கம் இருக்கான்னு கேட்குறாரு. அலினாவும் மால் கூட சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு சொல்கிறா. அந்த ட்ரெயினரும் அங்கே இருக்க கிரீஷாஸில் யாரையாவது ஆப்போனண்ட்டாக சூஸ் பண்ணி சண்டை போடுன்னு சொல்கிறாரு. அடி ஆர்வக்குள்ளாரு அலினா. அங்கே இருக்கிற எல்லாருமே கிரீஷாஸ் போச்சா அப்படின்னு நினைக்கும் போது அந்த காண்டு பிடிச்ச ஜோயாவையே சூஸ் பண்ணுறா அலினா. அந்த ட்ரெயினரும் ஜோயா 10 வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. அலினாவும் பாக்ஸர் மாதிரி பஞ்ச் பண்ண போகிறா. ஜோயா சிம்பிளாக காலை தட்டி அலினாவை கீழே தள்ளுறா. அலினா திரும்ப எழுந்து சண்டைக்கு வர்றா. திரும்பவும் அலினாவை அடிச்சு கீழே தள்ளிட்டு உன் ட்ராக்கர் ஃப்ரெண்டையும் நான் இப்படி கீழே தள்ளுன்னு அப்பா அவன் சந்தோஷப்பட்டான்னு ஜோயா சொல்றா. கடுப்பான அலினா எழுந்து ஜோயா மூஞ்சி மேலேயே ஒரே பஞ்ச் பொங்குன்னு வைக்கிறா. சும்மா இருப்பாளா ஜோயா அவளோட காற்றை கண்ட்ரோல் பண்ற சக்தியை யூஸ் பண்ணி அலினாவை தூக்கி அடிக்கிறா. திரும்பவும் அந்த ஸ்டாக் அப்படிங்கிற அலினா கனவுல வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அலினா கண்ணை திறந்ததும் 2 கிரீஷா பொண்ணுங்க அலினாவை எழுப்புறாங்க. அந்த ஜோயா இப்படி தான் யாருக்காவது ஜெனரல் கிரிகன் ஃபேவராக இருந்தால் அவளுக்கு பொறாம வந்துடும் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. பின்னாடி அந்த ட்ரெயினர் ஜோயாவை திட்டிகிட்டு இருக்காரு. அவர் சன்சமனருங்கிறத மறந்துட்டியா, அவள் ஒன்றும் நம்ம எதிரி இல்லை போ அப்படின்னு அனுப்புறாரு. அலினாவும் அங்கேருந்து போயிடுறா. மால்க்கு அலினா லெட்டர் எழுதுறா. அவள் மாலை மிஸ் பண்ணுறதையும் நீ இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னும் திரும்ப அந்த ஸ்டாக் என் ட்ரீமில் வந்ததுன்னு எழுதுறா அலினா அந்த லெட்டரில். அப்போ அலினா ஒரு லைப்ரரி போய் அங்கே அவள் சின்ன வயசில் ஆர்ஃபனேஜில் படித்த புக்கை எடுத்து படிக்கிறான். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. இவர் தான் கிங்கோட ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அலினா லைட்டாக இவரை பார்த்து ஜர்க் ஆகுறா. உடனே நான் ஃப்ரெண்டாக இருக்க தான் விரும்புவேன், நான் உனக்கு உதவி பண்ணுறேன், உனக்கு அந்த ஸ்டாகை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு புக்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கிரீஷா. இவர் பேர் போன் ஸ்மித். உடனே அலினா இவர் பேர் என்ன சொன்னீங்க, போன் ஸ்மித்தா? ஆமாம், அவரோட சொந்த விரல்களோட எலும்புகளை வச்சு சில உயிரினங்களை உருவாக்குனாரு. அதில் ஒன்று தான் அந்த ஸ்டாக். அது மட்டும் இல்லாமல் அந்த உயிரினங்களோட ஒரு பகுதியை கிரீஷாவோட உடம்புல இணைக்கிறது மூலமாக அந்த கிரீஷாவோட சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் ஒரு புக்கை கிஃப்ட் பண்றாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடையிலமா இந்த புக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் அலினா அந்த புக்கை எழுதுனவங்க பேர் பாக்ரான்னு போட்டிருக்கிறத பார்க்குறா. அந்த பாக்ரா கிட்ட ட்ரைனிங் எடுக்க தான் இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் அலினாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லா கிரீஷாவும் பாக்ரா கிட்ட அவங்களோட சக்தி அதிகரிக்க ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ நீயும் இப்போ அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு அனுப்புறாரு. அலினாவும் ஒரு குகை மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறா. உள்ள போனதும் அந்த பாக்ரா வர்றாங்க. வந்ததும் நீ லேட்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் சண்டை போடலாம் ட்ரைனிங்க்கு போன, நீ ஒரு சன்சமனர், நீ ஏன்னா அந்த ஃபோல்டை கையால குத்தியே அழிக்க போறியா என்ன அப்படின்னு கேட்டதும் அலினா அமைதியா இருக்கா. உடனே உன்னால் வாய் பேச முடியாதா என்ன அப்படின்னு பாக்ரா கேட்குறாங்க. இல்லைன்னு அலினா சொன்னதும் உட்கார வச்சு அலினாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அவளை பற்றி சொல்கிறா. அது மட்டும் தான் நீயா அப்படின்னு பாக்ரா கேட்டதும் நான் சன்சமனர்னு அலினா சொல்கிறா. ஏன் உன்னால் ஜெனரல் கிரிகன் உன் கையை பிடிக்காம உன்னால் சக்தியை வெளிப்படுத்த முடியாதா? உனக்கு தெரியுமா கிரிகனோட தொடுதல் ஒரு கிரீஷாவோட சக்தியை வெளிப்படுத்தும்னு, நீயாவே உன் சக்தியை வெளிப்படுத்தணும்னு அந்த பாக்ரா சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்னு அலினா சொன்னதும் பிடி மாஸ்டர் மாதிரி ஒரு குச்சியை எடுத்து பாக்ரா அடிக்கிறாங்க. உடனே என்னடி அடிச்சுலாம் ட்ரெயின் பண்ணுறாங்கிற மாதிரி அலினா பார்க்குறா. எல்லாரும் நீ தான் சன்சமனர்னு நம்புறாங்க, நீயும் எப்போ நம்புறியோ அப்போ திரும்ப வா அப்படின்னு பாக்ரா சொல்லிட்டு போகிறாங்க. அலினாவும் கடுப்பாக்கி போய் வழக்கம் போல் மால்க்கு லெட்டர் எழுதுறா. அசிஸ்டன்ட் கேட்டகிராஃபராக பென்சிலில் மேப் வரைஞ்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்மி கேம்பில் டென்ட்லேயே இருந்திருக்கலாம்னு எழுதுறா. கட் பண்ண ஃபோல்டுக்குள்ளே அந்த ட்ராக் மூலயமா காசு 2 டீம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த கண்டக்டரும் நான் தான் டைமர் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ இன்னொன்று சொல்கிறான், போகிற வழியில் ட்ராக் பாதியிலே கட் ஆகி வெறும் தரம் மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் போனதும் திரும்ப ட்ராக் வந்துடும்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் என்னடா சொல்கிறேன்னு பதட்டம் ஆகுறாங்க. யாரும் இடத்த விட்டு நகராதீங்க, அது பிரச்சனை இல்லை, நம்ம போகிற ஸ்பீடில் இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக்குக்கு தரையில் தீத்திட்டே போய் ஒரு ஃபோர்ஸில் ட்ராவல் ஆகிடுவோம். ஆனால் ஒரே பிரச்சனை, இந்த சவுண்டு வல்கராஸை அட்ராக்ட் பண்ணும்னு சொல்கிறான். அட பாவி கண்டக்டர், என்னடா சொல்கிறேன்னு நினைக்கும் போது இவங்க அந்த ட்ராக்கை கிடக்குறாங்க. அந்த கண்டக்டர் சொன்ன மாதிரியே வல்கராஸ் இவங்க பக்கத்தில் வந்துருச்சு. கட் பண்ணா லிட்டில் பேலஸில் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அலினாவுக்கும் சுவையான சாப்பாடு வச்சிருக்காங்க. அந்த சாப்பாட்டில் எதுவும் கலக்கலையான டெஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்க்க கூட ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அலினாவுக்கு கிண்டலாக டெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட இது என்ன உன்னோட பனிஷ்மெண்ட்டான்னு கேட்குறா. அப்போ ஒரு கிரீஷா ஃபியாட்டா நாட்டு மூலமாக இறந்து போன கிரீஷாஸ் லிஸ்ட் படிக்கிறான். படிச்சுட்டு அலினாவை பார்த்து நீ எதுக்கு இப்போ சாப்பிட உட்காந்துருக்க, சாப்பிடவா வந்த அப்படின்னு அசிங்கப்படுத்துறான். அந்த பக்கம் வல்கராஸ் காசன்ட் டீம் போன வண்டியை சுற்றி வளைச்சிருச்சு. அந்த கண்டக்டரும் கோல் எல்லாத்தையும் கொட்ட சொல்கிறான். கோல் எல்லாம் காலி. அந்த ஆட்டோ தூக்கி வல்கராவுக்கு போட சொல்கிறான் கண்டக்டர். ஜெஸ்பர் மாட்டன்னு சொல்கிறான். இதுக்கு தான் போல ஆடு. அப்போ டைமர் சவுண்டு கேட்குது. அந்த கண்டக்டரும் இந்த இடத்த நம்ம 20 செகண்ட்ஸ் முன்னாடியே கிராஸ் பண்ணியிருக்கணும், 20 செகண்ட்ஸ்னால் கூட நம்ம ஃபோல்டுக்குள்ளேயே நின்றுடுவோம், அப்படின்னா நம்ம செத்துருவோம்னு சொல்கிறான். வல்கராஸ் நிறைய சுற்றி வளைச்சிருச்சு. அப்போ நம்ம ஜெஸ்பர் கெத்தா முன்னாடி நடந்து வர்றான். வந்து அவன் கண்ணை ஸ்டைலை சுற்றி பக்காவாக பாயிண்ட் பண்ணி கிடைக்கிற கேப் வழியெல்லாம் ஷூட் பண்ணுறான். எல்லா புல்லட்ஸும் அக்யூரேட்டாக வல்கராஸை சுடுது. அப்போ ஒரு வல்கரா இவங்க தலைக்கு மேலே டாப்பை பொழந்துட்டு உள்ளே வர பார்க்குது. அப்போ கண்ணை அந்த வல்கரா தலையில் பாயிண்ட் பண்ணி சுட்டு போட்டு தள்ளுறான் ஜெஸ்பர். திரும்ப டைமர் சவுண்டு கேட்குது. வெளிச்சம் வருது. எஸ், காசன்ட் டீம் வெற்றிகரமாக ஃபோல்டை கிராஸ் பண்ணி ஈஸ்ட் ராவுக்கா வந்துட்டாங்க. அலினாவும் லிட்டில் பேலஸில் இருக்கிறத ரொம்ப வெறுக்கிறா. அதை மால்க்கு லெட்டர் மூலமாக எழுதுறா.
இதோட ஷேடோ அண்ட் போன் சீசன் 1 எபிசோட் 3 முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.